See, yeah, actually, it's been quite the 3 months. At the start of the series against England, we definitely knew it will be quite challenging. அந்த சீரீஸ் சேலஞ்சிங்காக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. எனக்கும் அது ஒரு அப் அண்ட் டவுனாக போயிருக்கேன். நம்ம சேனலில் நானே அதை பற்றி 3 part எபிசோடாகவே போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் ஆன் ஒன் சைட். பட் கம்ப்ளீட்லி வாட் shook me was what happened in the felicitation for TNCA, done by TNCA. பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு எப்போனா வந்து ஐ கேம் பேக் ஃபார் த TNPL ஆக்ஷன். ஸோ அந்த TNPL ஆக்ஷன் மினி ஆக்ஷனுக்காக வந்திருந்தேன். தட் டைம் த செக்ரட்டரி மிஸ்டர் பழனி told me, இந்த மாதிரி we are planning to do a felicitation டா, ஸோ give us a date. I was like, matches in Dharamshala 11ஆம் தேதி முடியுது. So just whatever happens, I might come back ஒரு 2-3 daysல 11th, 12th, 13th. ஸோ 13th வந்துடுவேன். தென் ஒரு ஷூட் இருக்குது சார் 14th அன்றைக்கி. ஸோ we'll keep it safe on 16th அப்படின்னு சொல்லியிருந்தேன். So he said, yeah, we'll do it on 16th only, no problem. I spoken to N. Srinivasan sir and we'll அன்றைக்கி பண்ணிடலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து என்ன சாரும் வந்திருந்தார் ஆப்ஷனுக்கு வந்துட்டு. அன்றைக்கி ஆல்சோ இதே மாதிரி கொஞ்சம் இந்த ஃபெலிசிட்டேஷனில் பேசின மாதிரி பயங்கர எமோஷனலாக பேசிட்டு அது மாதிரி ஃபெலிசிட்டேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் வீட்டுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுறேன். I want your sizes of suit, I want to present somethingனாரு. ஸோ இன் மை மைண்ட் நான் என்ன நினச்சேன்னா, போவோம் யூஷுவல் போல் ஒரு சால்வையை போடுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. எப்போவுமே டிஎன்சிஏ ஃபங்க்ஷன்னா ஒரு இது இருக்கும், ஒரு டீசென்ட் ஹைட்டி இருக்கும், மீட்டிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பேசுவாங்க எல்லாரும். தட் வாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். பட் கம்ப்ளீட்லி வெரி ஓவர்வெல்மிங் மூமெண்ட் ஃபார் மீ. நிறைய பேர் 100 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க. ஐ திங்க் எனக்கு முன்னாடி 13 பேரா 14 பேரா 13 பேர், நான் 14வது பிளேயர். ஸோ டிஎன்சியை வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க இன் திஸ் இது ஒரு ஐ திங்க் பண்ணது. ஏன்னா இட்ஸ் ஆல்சோ ஸ்பெஷல் பிகாஸ் நம்ம ஊர்லேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் 100 டெஸ்ட் விளையாடிருக்காங்க. அதனால் இது ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன். எனக்கு என்னென்னா ஐ was just moved by what everybody had to say. What everybody relationship அதெல்லாம் மீன் செகண்டரியாக வைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஹியூஜ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அட் த கிரிக்கெட்டிங் ஸ்டேஜ் லெவல் நேஷ்னலாக வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஃபஸ்ட்டு வந்த ஒரு மனுஷன். இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட ஒரு பெரிய ஃபேன். அவருக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ராங். ஏன்னா அவரோட பெரிய ஃபேன். ஏன் அப்படின்னா அவர் இஸ் ஃபாட் த்ரூ தி சிஸ்டம். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நம்ம ஊர்லேருந்து வந்து வெளிநாட்டில் ஒரு ப்ரெசன்ஸை வைக்கிறதுன்னு, அதாவது இந்தியாவில் ஆல் இண்டியா லெவல் ஒரு ப்ரெசன்ஸ் வைக்கிறதுன்னு அது ஒரு ஈஸி கிடையாது. அண்ட் அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஎன்சிஏக்கு எப்படி வந்திருக்காரு. அவர் ஒரு டென்னிஸ் பிளேயர் பை ஹிம்செல்ஃப். கால்ஃப் பயங்கர அஃபிக்ஷன் ஆடும். கிரிக்கெட்டர்ஸுக்கு வந்து 1970s 80sலேருந்தே வந்து ஜாப்ஸ் கொடுத்து கிரிக்கெட்டை பராமரித்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் டிஎன்சிஏல வந்து பல வருஷமாக இருந்திருக்காரு. லாஸ்ட் 3 decades he has been the ruling the roost. BCCI பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. எக்கச்சக்க சிஎஸ்கே ஓனர் நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான். அவர் வந்து எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் லைஃப்ஸை டச் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் நாட் எனக்கு அது ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அண்ட் அவர் வாயிலேருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக டெஃபினட்டாக அது நேச்சுரலாக கேட்கும்போது. ஏன்னா நான் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் சொன்னேன்ல, ஒரு சால்வா போடுவாங்க, ஒரு 4 பேர் நம்மளை பற்றி நல்லா பேசுவாங்க அப்படின்னு நினச்சி போனேன். பட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. நான் அந்த பர்பஸ் அதனால வந்து அந்த ஸ்டேஜில் கேட்கும்போது அத்தனை பேர் ஒரு 800-900 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் முன்னாடி வந்து அதை கேட்கும்போது கொஞ்சம் டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப இதுவாச்சு. அண்டியா டிஎன்சிஏக்கு நான் பேசின மாதிரி எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லார் லைஃப்லையும் எல்லார் லைஃப்லையும் கிடைக்கும். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நம்ம கையில் இருந்தாலும் அவங்க நிறைய ஸ்பெஷல் பாண்ட் இருந்திருக்கு அந்த இடத்தோட. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, அந்த எங்கே மீட்டிங் பண்ணோமே எந்த இடத்துல அந்த ஃபெலிசிட்டேஷன் நடந்ததோ அந்த இடத்துல வந்து நானும் எங்கள் அப்பாவும் போய் நிற்போம். Under 14, Under 16 செலெக்ஷன்ஸ் போய் அந்த இடத்துல போர்டில் லிஸ்ட்டு ஓட்டுவாங்க. அந்த லிஸ்ட்டு ஓட்டுறதுக்காக வெயிட் பண்ணுவோம், அந்த ஸ்குவாடில் இருக்குமான்னு பார்க்குறதுக்கு. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தார் எங்கள் அப்பா, அதை போய் பார்ப்போம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்துலேயே வச்சு அன்றைக்கி வந்து நான் வந்து அந்த பைக்கில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீனி சார், காசி சார் எல்லோரும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு அந்த இடத்துல வந்து அசோசியேஷனை கவனிச்சுட்டு போவாங்க. அவங்க காரில் போவாங்க, நான் அதை அப்படியே லிஸ்ட்டு பார்த்துட்டு போவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு நம்ம லைஃப் முன்னாடி அது ஃப்ளாஷாக வந்து போகுது இல்லை. ஸோ இட் இஸ் குவைட் அன் எமோஷ்னல் மூமெண்ட். அண்ட் அவர் வாயிலேருந்து அந்த மாதிரி சொன்னது நான் நிறையா அவரோட மீட் பண்ணி பேசியிருக்கேன். என்னோட வாழ்க்கையில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன். நான் 2017 வந்து டீம் விட்டு ட்ராப் ஆனபோது கூட சார்கிட்ட போய் பேசியிருக்கேன். சார் இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாட் ஷுட் ஐ டூ, எனக்கு ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு, டேய் அப்படி தாண்டா இருக்கும், நீ நல்லா ஆம்பிஷியஸான ஒரு பையன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் ஒன்றை பார்த்துக்கும், கவலைப்படாத, ஜஸ்ட் கீப் டூயிங், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறையா சொல்லியிருக்காரு. ஐ மீன் ஆப்வியஸ்லி அவரோட அப்போ அந்த டைமில் வந்து அவர்
அப்போ தான் வந்து அவர் பிசிசிஐலேருந்து வெளில வந்தார். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல நான் போய் அவர்கிட்ட நாட் தட் ஐ மிட் ஹிம் ஸோ மெனி டைம்ஸ் அட் அ பர்சனல் லெவல், பட் எனக்கு அவர் பெரிய ஹீரோ. ஏன்னா அவரோட லைஃப் பாத்வேயை பார்த்து நம்ம வந்து இவர்கிட்ட நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு டெக்கேட் 2 டெக்கேட்ஸில் அவர் எப்படி லைஃப்பில் மேலே வந்தாருங்கிறத பழைய ஆர்டிகல்ஸ்லேருந்து சர்ச் பண்ணி படித்த ஆள் நான். இது எப்படி சொல்கிறது, ஒருத்தரோட ரைஸை பார்த்துட்டு அவங்க எப்படி அங்கே வந்தாங்க, அவர் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரை பற்றி அவர் கூட அவ்வளோ படிச்சிருக்க மாட்டார். அவரை பற்றி அவ்வளோ படிச்சிருக்கேன். இன்றைக்கி அவர் அதே ஸ்டேஜில் எங்கிட்ட நின்று கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி சொன்னது ரொம்ப எமோஷனல். ஐபிஎல் வந்து ஆர்ஆர் ஜாயின் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் ஆர்ஆர் வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஆர்ஆர் விளையாடிட்டு இருக்கேன். கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி இட் இஸ் ஈஸிலி பீன் மை 2 மோஸ்ட் என்ஜாயபிள் இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல்னு சொல்லலாம். நல்லா என்ஜாயபிளாக இருந்திருக்கேன். கிரிக்கெட் என்ஜாய் பண்ணி விளையாடிருக்கேன். நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் யங்ஸ்டர்ஸாக இருந்த நிறைய பேர் வந்து மெச்சூர் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் அந்த சப்போர்ட் ஸ்டாஃபும் சரி, சங்கக்காரிலேருந்து ஆரம்பித்து ஜுபின் பரூச்சாலேருந்து ஆரம்பித்து கேப்டன் சஞ்சு சாம்சன்லேருந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட். ஐ மீன் லைக் ஐ செட், இதெல்லாம் வந்து யூ காண்ட் இன் அன் ஐபிஎல் சீசன் யூ கேன் நெவர் see what will happen. ஏன்னா இட்ஸ் 10 ஹை குவாலிட்டி டீம்ஸ் கோயிங் இன். சம்படி மஸ்ட் ஹேவ் அ குட் டோர்னமெண்ட். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஹவு டு வி பீக், எப்படி டயர்டாகாமல் விளாட்றோம் டோர்னமெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பட் நெவர்தலெஸ் நான் ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு எவ்ரி டைம் போகும்போது பயங்கர ஒரு ஃபோக்கஸோடு போவேன். ஐ ஃபீல் ஃபோக்கஸ் எஸ், பட் ஆனால் ஐ ரியலி வாண்ட் டு என்ஜாய் திஸ் ஐபிஎல். லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் டீம்மேட்ஸ். ஐ வாண்ட் டு ரியலி என்ஜாய் திஸ் ஐபிஎல். தட்ஸ் மை மைண்ட் செட். இந்த பிளேயர்ஸ்னால் நான் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து டீம் விட்டு வெளியே போய்ட்டு ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்ல பையன், சின்ன மீன் யங் கிரிக்கெட்டர். கொஞ்சம் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் டு லேர்ன். இதை பிக் பண்ணோம், அதை பிக் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோன்னு பயங்கர ஆஸ்பிரேஷனல், வெரி ஆம்பிஷியஸ் ஃபெலோ. பட் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வருஷமே நான் சொன்னேன், நீ பாரு டீமுக்குள்ளே திரும்பி வரப்போகிற, சூப்பராக பண்ண போகிற, நீ தான் அந்த ஐபிஎல்லில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகிற ஆர்ஆருக்குன்னு. ஹி ஆல்சோ கேம் பேக், ஹி ஆல்சோ டிட் வெல். பட் I think what happened last year and what has happened in Yashasvi's life in the last 16 months has been பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்திருக்குங்க. அதாவது வந்து இந்த மாதிரி இது ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாம் கிரிக்கெட்டிங் டேர்மில் சொல்லணும்னா. எல்லாம் போன இடத்துலலாம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டியிருக்கு எல்லாமே அவனுக்கு. அண்ட் அவன் வந்து போன தடவை ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இந்த தடவை ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இஸ் கோயிங் டு பி a completely different player going into this IPL. A lot of teams will also come wary and prepared for him. அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐ திங்க் ஆல்சோ தி அதர் கைஸ் த்ருவ் ஜுரல் போன தடவை இம்பாக்ட் பிளேயர் காரணத்தினால ஆர்ஆருக்கு விளையாடினார். 2 பேரும் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங். அண்ட் அஃப்கோர்ஸ் சம் கிரேட் பாண்ட்ஸ், நிறைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். அங்கே இருக்கிற பேட்டிங் கோச் சிட் லஹரி இருக்கார். ஜுபின் பரூச்சா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இஸ் பீன் ஆர்ஆர்ஸ் ஃபேஸ். அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட ஒருத்தர் வந்து வெள்ள முடியோடு நின்றுட்டு இருப்பார். அவர் தான் அவரோட ஒரு நல்ல ரேப்போ. அண்ட் ஆப்வியஸ்லி குமார் சங்கக்காரா இருக்கார். சொல்ல வேணாம், நம்ம ராஜாமணி இருக்கார். அவரை பற்றி கம்மியாக சொல்லலாம். ரொம்ப பிரச்சனை என்னென்னா ராஜாமணி வந்து என் உயிரை எடுக்கிறாரு. எங்கே போனாலும் என்கிட்ட வந்து அஸ்வின் இன்றைக்கி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி இவர் வந்து ஆட்டோகிராஃப் கேட்டார். 8 பசங்க டீ கடையில் நின்றுந்தேன் வந்து என்கிட்ட, சார் நீங்கள் தானே சார் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இம்சை கொடுக்குறாரு. அதனால் அவர் மேலே இருக்கிற பயத்திலேயே ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த வருஷம். எனிவே பார்ப்பேன். இல்லை அதான் நீங்கள் போன தடவை பார்த்துருப்பீங்க, ஹர்ஷா போக்லேயோட குட்டி ஸ்டோரிஸ் ஃபார் த 50 ஓவர் வேர்ல்ட் கப் பண்ணோம். அதே மாதிரி இது ஐபிஎல் இஸ் அ ஃப்ளேவர் ஆஃப் த சீசன். ஸோ நான் அதான் நினச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் குட்டி ஸ்டோரிஸ். ஏன்னா நம்ம நிறைய வந்து இந்த கோவிட் டைமில் நிறைய கெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க, அதை பண்ண முடிஞ்சுது. பட் எனக்கு எப்போவுமே ஆசை என்னென்னா அவங்கக்கிட்ட நேராக போய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் என்ன பண்ணணும்னு ரொம்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருந்தது. ஸோ இந்த தடவை கொஞ்சம் வைடர் ஸ்கோப்பில் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஐம் ட்ரைங் சம்திங். அதாவது ஃபியூ கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்ப்பீங்களே ஐபிஎல் போது யூல் சி இட். ஐம் ஷோர் யூ லைக் இட். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கூட அது என்னங்க உங்களுக்கு சிஎஸ்கே நான் மட்டும் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா சிஎஸ்கேயோட விளாடும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக வருவேன் மேட்ச்சுக்கு. ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா அங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது. நம்ம அங்கே தான் மேலே வந்திருக்கோம், அங்கே என்ன எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ சிஎஸ்கேன்னு வரும்போது என்ன தோணுன்னா, இதை வந்து ஆர்ஆருக்கு நான் விளாடும் போது ஆர்ஆர் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. ஆர்ஆருக்குன்னு ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. அந்த மேட்ச்சுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ இருக்கும். பட் சிஎஸ்கேன்னு போகும்போது நமக்கு தெரியும், இப்போ ஒரு WTC ஃபைனல் ஆடும்போது எப்படி இருக்குமோ, ஒரு வேர்ல்டு கப் கேம் ஆடும்போது எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி சிஎஸ்கேனா சென்னையில் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த மேட்சை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். கன்ஃபார்மாக அவங்க வந்து ஆர்ஆர் மேட்சை பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் சிஎஸ்கே மேட்சை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்து வளர்ந்தது தான் நான். ஐ மீன் அவங்கெல்லாம் அந்த மேட்ச்சில் அந்த இடத்த வந்து கைத்தட்டி எனக்கு இன்னும் 2010 விளையாடின மேட்சஸ்லாம் எக்கச்சக்கமாக என்னோட இயர்ஸில் ரிங்கிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் ஆனோம் 2021. அந்த மேட்ச்சில் எனக்கு கிடச்ச சியர்ஸ் அதெல்லாம் வந்து என் காதில் எப்பவுமே ஒழிச்சிட்டு இருக்கும். ஸோ அவங்க முன்னாடி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற
எந்தூசியாசம். பட் அஃப்கோர்ஸ் எத்தனையோ மற்ற மேட்ச்லேயே நல்லா பண்ணியிருக்கேன். பட் அது வரும்போது அந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கு. ஐ ரியலி என்ஜாய் பிளேயிங் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அவங்களோட அப்படியே இது பண்ணோம், ஒரு எந்தூசியாசம், அவ்வளோதான். ஐ மீன் வாட் ஐ மென்ட் வாஸ், இன்றைக்கி அந்த இடத்த புதுசாக கட்டியிருக்காங்க, அந்த ஃபுல்லாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு அந்த அசோசியேஷனுக்குள்ளே கிட் பேக் எடுத்துகிட்டு அவ்வளோ ஒரு ஹோப்ஸோடையும் ட்ரீம்ஸோடையும் நான் அங்கே போயிருக்கேன். அண்ட் நான் தான் திருப்பி சொல்கிறேன்ல, என்னோடய லைஃப்பில் வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய அங்கம். கிரிக்கெட் வந்து அவ்வளோ கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த கேம். அந்த கேம் யார் மூலமாக கொடுத்துச்சு? கேமுங்கிறது வந்து இஸ் அ சென்ட்ரல் பார்ட், சென்ட்ரல் பீஸ். இன்றைக்கி அந்த கேம் மூலமாக தான் அவங்களோடையும் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கேமை வந்து எனக்கு கொடுத்த ஒரு வெஹிக்கிள், யூ கேன் கால் இட் அ பைக், கார், வாட் எவர். அந்த கொடுத்த வெஹிக்கிள் தான் வந்து டிஎன்சிஏ. அது மூலமாக தான் என்னோடய கனவுகளை என்னால் வந்து நிறைவேற்ற முடிஞ்சது. ஸோ அந்த கனவுகளை நிறைவேற்றின இடத்துல நிறைய அவங்களோட ஞாபகங்கள் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். நான் தான் சொன்னேன், அண்டர் 14 வந்து இப்போ நான் அந்த ஃபெலிசிட்டேஷன் பண்ண இடத்துல லெஃப்ட்டில் ஒரு வால் போகும். அந்த வாலுக்கு பின்னாடி வந்து பேரண்ட்ஸ்லாம் நிற்பாங்க. எங்கள் அப்பாலாம் அந்த வால் பின்னாடிலேருந்து எட்டி பார்ப்பாரு அப்படி உள்ளே போய் செலெக்ஷன் நடக்கும்போது. அப்புறம் அந்த செலெக்ஷன் முடிஞ்சோடனே லிஸ்ட் ஓட்டுவாங்க, டீம்ஸ் லிஸ்ட் ஓட்டி ப்ராபபிள்ஸ் விளையாடி. ஸோ ஸ்டேட் டீம் ஓட்ட போகிறாங்கன்னா மேலே சர்க்குலர் போடுவாங்க. அந்த டிஎன்சி ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போகும்போது அந்த பழைய பில்டிங், அந்த பழைய உடன் ஸ்மெல், யூனோ அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக். அந்த மெமரிஸ் வருது. அண்ட் ஸோ மெனி ஆஃப் தெம் who had been a part of those days of my career were there at that felicitation. That includes, I mean, people on the dais and of course a lot of office bearers and a lot of on the TNCல work பண்ண ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் a flood of memories just hits you. அதனால் சொன்னேன், ஐ மீன் நான் சொன்னதில் எதுவும் ஐ டோன்ட் திங்க் நான் எதுவுமே வாட் எவர் ஐ டோன்ட் மீன் ஐ டோன்ட் சே இட். எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேஷன்ஸ் இஸ் டு see தமிழ்நாடு win ரஞ்சி ட்ராஃபி. அண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வாட் எவர் ஐ லேண்டட் இட், வாட் எவர் ஐ டன், நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை பாஸ் ஆன் பண்ணி இன்னும் என்னோட அன்றைக்கி வந்து ஸ்டேஜில் என் சீனிவாசன் சொன்னார், அது யாருமே பண்ண முடியாது 100 டெஸ்ட் 500 விக்கெட்ஸ்னு. என்னோட கனவு என்னென்னா யாருமே இல்லை, இன்னொரு 10 பேர் பண்ணணும், அதுவும் நம்ம ஊர்லேருந்து பண்ணணும், அவங்களுக்கு அந்த வழியை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரி, சம் திங்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ், சம் திங்ஸ் கேனாட் பி. என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு 5-6 இயர்ஸ் ஆகிடுச்சு. எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, பேக்கை பேக் பண்ணி போகிறதுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் தெரியுமா அப்படின்வாங்க. சொல்லும்போது எனக்கு அதோட இது ரெப்பர்கஷன், ஐ மீன் அவங்க படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியாது. பட் ஒன்றுமே இல்லை, வரும்போது ட்ராவல் பண்ணிவிட்டு என் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. நான் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே ஒரு சீரிஸ் போகிறேன்னா ஃப்ரண்ட்டில் போயிடுவேன் மேட்ச்சுக்கு. முதல்ல போயிடுவேன் டீமோட, அதுக்கப்புறமா ஒய்ஃபும் குழந்தைங்களும் வருவாங்க. குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறது, அதுவும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஒரு ட்ரான்சிட் எடுத்து துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ வந்துட்டு வருது, அதெல்லாம் வந்து பண்ணணும்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என் கூட இருந்து என் கூட ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடியவங்க தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த மாதிரி விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கும் ஷி ஹேட் அ வெரி குட் கரியர் கோயிங். அவங்க வந்து ஈவெண்ட் ஸ்பேஸில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி என் யூடியூப் சேனலோட இன்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணுறாங்க அவங்க. பட் ஸ்டில் யூடியூப் சேனல் அதர் ஸ்டஃப் என்னோட ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஹவவர் இன்னும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வெளியில். அதெல்லாம் ஒரு சைடில் போட்டுட்டு ஃபேமிலியை நர்ச்சர் பண்ணிவிட்டு என் கூட இருந்து என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. அதை வந்து எவ்ரி பாசிங் டே நான் வீட்டுக்கு போகும்போது அதை ரியலைஸ் பண்ணுறேன். அப்போலாம் ஒன்றும் தாட்ஸ் இல்லை. முதல்ல அனில் பாய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அவர் வந்து என்னோட ஒரு ரோல் மாடல் நான் சொல்லலாம். நிறைய சினர்ஜி இருக்குது எங்கள் 2 பேருக்குள்ளே. அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரோ அதெல்லாம் லிட்டரலாக ஆல்மோஸ்ட் நான் என்னோடய கரியரில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன நான் அவரோட ப்ராப்ளி ஒரு 1000 ரன்ஸ் ஜாஸ்தியாக அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி தெரில, கரெக்டாக 1000 அடிச்சிருப்பேனா அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து இன் ஆல் வாக்ஸ் அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட்டர், அவரை மாதிரி ஒரு திங்கர், அவரை மாதிரி ஒரு டிலிஜென்ட் ஹார்ட் ஒர்க்கிங் எத்திக்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த இறாலையும் போட்டிருந்தா என்னையும் தூக்கி சாப்பிட்ருப்பாரு. அவர் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் அண்ட் பேஷன் உள்ள ஒரு ஆள், ஆல்வேஸ் ஸ்டுட் ஃபார் த டீம். அவர் வந்து அன்றைக்கி ஃபெலிசிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. அவர் அந்த மாதிரி சொன்னது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. என்னோடய லைஃப் எங்கே போகும் இழுத்துன்னு போகுதுன்னு எனக்கு தெரியாது. சேலஞ்சஸ் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கும் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது என்கிட்ட. பட் ஐ ப்ராமிஸ், as long as I'm touching that ground, I'm touching that field, I keep putting my best foot forward. அவ்வளோதான் நான் ப்ராமிஸ். டெல்லி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பையன், குமார் குஷாக்ரா. ஐம் ஹியரிங் அ லாட் அபவுட் ஹிம். நல்லா செம்ம டேலண்ட், செம்ம பால் ஸ்ட்ரைக்கர் இருந்தாங்க. சமீர் ரிஸ்வி ஃப்ரம் சிஎஸ்கே, ஹியரிங் அ லாட் ஆஃப் அமேசிங் திங்ஸ். துருவ் ஜுரல்கிட்ட பேசினேன், இந்திப் யாதவ்ட்டையும் பேசினேன். நிறையா சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா ஸ்பின் எப்படி ஆடுவான் அப்படின்னு. பயங்கரமாக ஆடுவான் அப்படின்னு பயங்கரமாக எஃபெக்ட்டு பயங்கரமாக சொன்னாங்க அவங்க. அண்ட் நானும் அவன் பேட்டிங் பார்த்துருக்கேன். அது காட் அ லவ்லி லீவர், குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். ஆர்ஆரில் வந்து சுபம் டுபேன்னு ஒரு பையன் எடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். சம்படி ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங். ஸோ தட்ஸ் ப்ராபப்லி லார்ஜ்லி வாட் ஐ கேம் த்ரூ. அதாவது நான் சடனாக பேசி முடிச்சோடனே தான் ஞாபகம் வரும், இவங்களை விட்டிங்களே அப்படின்னு யாராவது காமெண்ட்ஸில் போடுவீங்க. விடணும்னு கிடையாது, டக்குன்னு பை த வே அது குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பையன் எடுத்தாங்களே, அவங்க கூட நாட் அவைலபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ். ராபின் மின்ஸ்யா, அவனை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். மும்பை எடுத்துருக்காங்க அன்ஷுல் கம்போஜ்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை, டொன்னோ ஃபீல்ட் பிளே விளையாடுவாரான்னு தெரியல.
ஸோ தட்ஸ் வெரி மச் வாட் இட் இஸ். குஜராத் எல்எஸ்ஜி யார் எடுத்துருக்காங்களா? இல்லை, எனக்கு டக்குன்னு டாப் ஆஃப் த மைண்ட்லேருந்து வரல. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ யங்ஸ்டர்ஸ் தான் நான் கேள்விப்பட்டது. இது எதுவுமே இல்லை, யாருமே ஆர்ஆர் சுபம் டுபே மட்டும்தான், மற்றவங்க எல்லோரும் வேறு ஊருக்காரங்க. அதனால் எங்களோட மட்டும் அவங்க நல்லா பண்ணாமல் மற்றவங்களோட சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தெரியலப்பா.